எங்கள் தெருவின் கடைசி வீடு எப்போதும் ஒரு மணமான கவிதையைப் போலவே இருக்கும். அந்த வீட்டின் ஜன்னல் திரைகள் எப்போதும் பாதி அளவு மட்டுமே விலகி இருக்கும். அந்த திரைகளுக்கு பின்னால் இருந்து வெளியே பார்க்கும் கண்கள் யாருடையது என்று தெரியாது. ஆனால் அது ஒரு தனிமையின் அடையாளமாகவே தெரியும். அங்குதான் புஷ்பா ஆண்டி வசித்து வந்தார். அவர் நடந்து வரும்போது ஒரு கம்பீரம் இருக்கும். நிமிர்ந்த தோள்கள், மெதுவான அடிகள், சேலையின் முந்தி சரியாக சீரமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கண்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் தனிமையை என்னால் உணர முடிந்தது. அது ஒரு ஆழமான கடல் போல அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே புயல் வீசுவது போல. பல வருடங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்தவர். அவர் கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என்று ஊரார்கள் சொல்வார்கள். ஆனால் சிலர் வேறு கதைகள் புனைவார்கள். விவாகரத்து அல்லது அவர் தவறு செய்தார் என்று இந்த சமூகம் அவருக்கு பல பட்டப்பெயர்களை சூட்டியிருக்கலாம். விதவை, தனித்தவள் அல்லது இன்னும் கடுமையான சொற்கள். ஆனால் எனக்கோ அவர் ஒரு புரியாத புதிராகவே இருந்தார். அவர் வீட்டின் முன் செல்லும்போது எப்போதாவது தலை தூக்கி பார்ப்பேன். ஆனால் அவர் கண்கள் என்னை தவிர்த்துவிடும். நான் அப்போதுதான் கல்லூரியை முடித்துவிட்டு ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருந்த காலம். வீட்டிலிருந்து வெளியே வருவது குறைவு. நண்பர்களுடன் பைக்கில் சுற்றுவது அல்லது வீட்டு வாசலில் உட்கார்ந்து நேரத்தை கழிப்பது. என் பெயர் சூர்யா. சூரியன் போல ஒளிர வேண்டிய வயது. ஆனால் இன்னும் இருட்டில் தத்தளிக்கும் நிலை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை, சூரியன் மெதுவாக மறையும் நேரம். நான் என் பைக்கை வாசலில் நிறுத்திவிட்டு அதை துடைத்துக் கொண்டிருந்தேன். பைக்கை பளபளப்பாக வைத்திருப்பது என் பொழுதுபோக்கு. அப்போது மெல்லிய கொலுசு சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தேன். அது புஷ்பா ஆண்டி. தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவரது ஒரு கையில் சாவி கோத்து ஆடிக்கொண்டிருந்தது. மறு கையில் ஒரு தயக்கம். விரல்கள் இருக்க பிடித்திருந்தன. சூர்யா என்று மெல்லிய குரலில் அழைத்தார். அந்த குரல் காற்றில் கலந்து வந்தது போல மென்மையானது. ஆனால் தயக்கம் நிறைந்தது. சொல்லுங்க ஆண்டி என்றேன் நான், பைக்கை துடைக்கும் கையை நிறுத்தி. அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். கண்களை தரையில் பதித்து பிறகு என் கண்களை பார்க்காமல், எனக்கும் வண்டி ஓட்ட கத்துக்க ஆசை. இவ்வளவு நாளா பயமா இருந்தது. ஆனா இனிமே எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கவோ யாரையும் சார்ந்திருக்கவோ பிடிக்கல. நீ கத்து கொடுப்பியா என்றார். அவர் குரலில் இருந்த அந்த இயலாமையும் அதே சமயம் உருவான வைராக்கியமும் என் மனதை என்னவோ செய்தது. ஒரு பெண் இவ்வளவு வயதில் புதிதாக ஏதோ கற்றுக்கொள்ள ஆசைப்படுவது, அது வியப்பாகவும் மரியாதையாகவும் இருந்தது. கண்டிப்பா ஆண்டி, நாளைக்கே ஆரம்பிக்கலாம் என்றேன் உற்சாகமாக. அந்த நொடியில் அவர் முகத்தில் மலர்ந்த சிறு புன்னகை பல காலத்திற்கு பிறகு ஒரு பூ பூத்ததைப் போல இருந்தது. அந்த புன்னகை என் மனதில் பதிந்துவிட்டது. மறுநாள் மாலை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பெரிய மைதானம். அங்கு யாரும் வராத இடம். பழைய மைதானம். புல் வளர்ந்து சில மரங்கள் நிழல் தந்தன. அங்கு அவர் இளம் சிகப்பு நிற சேலை அணிந்து வந்திருந்தார். சேலை அவருக்கு மிக பொருந்தியது. இளமையை நினைவூட்டுவது போல. அவர் கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. பயம் அல்லது உற்சாகம். பயப்படாதீங்க ஆண்டி, நான் உங்க பக்கத்துல இருந்து சொல்லித்தரேன், பின்னாடியே பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லி வண்டியில் அவரை அமர வைத்தேன். அவர் கிளட்சை விடுவிக்கும் போது வண்டி லேசாக அதிரும் போதெல்லாம் பதற்றத்தில் என் கையை இறுக்க பிடித்துக் கொள்வார். அந்த பிடிப்பு வலுவானது, ஆனால் மென்மையானது. ஒருமுறை அவர் சொன்னார், சூர்யா, நான் உன்னை நம்புறேன், என்னை விட்டுடாத. அந்த வார்த்தைகள் எனக்குள் ஏதோ ஒரு பொறுப்பை ஏற்படுத்தின. சரி ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்க பின்னால் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று அவர் பின்னால் வண்டியில் ஏறி அமர்ந்தேன். அப்போது என் உடல் அவர் உடலோடு ஒட்டியது. சேலையின் மென்மை, அவரது உடலின் வெப்பம். திடீரென அவரால் வண்டியை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் கீழே சாய்ந்தார். நான் பயத்தில் அவர் இடுப்பில் கையை வைத்து பிடித்து கொண்டேன். அந்த தொடுதல் முதல் முறை. இதயம் வேகமாக துடித்தது. ஆண்டி, பார்த்து, மெதுவா, முதல்ல ஸ்டெடியா நில்லுங்க என்று நான் சொன்னபோது கண்ணாடியின் வழியாக அவர் என் கண்களை சிரிப்புடன் பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு மெல்லிய மின்னல் வெட்டியது. ஏதோ ஒரு உணர்வு பரிமாற்றம். பிறகு மெல்ல அமர வைத்து அவரை கட்டி அணைத்தபடி பின்னால் ஒட்டிக்கொண்டேன். என் கைகள் அவர் இடுப்பை சுற்றி புஷ்பா ஆண்டியின் கைகளை பிடித்து வண்டியின் ஹேண்ட் பாரில் வைத்தேன். பிறகு வண்டியை ஓட்டும் முறைகளை சொல்லிக் கொடுத்தேன்.
கியர் மாற்றுவது, ஆக்சலரேட்டர், பிரேக், ஒவ்வொரு முறையும் அவர் தவறு செய்யும்போது சிரிப்போம், சரி செய்வோம். அப்படி நாட்கள் நகர நகர வண்டி ஓட்ட பழகிய நேரத்தை விட நாங்கள் பேசிக்கொண்ட நேரங்கள் அதிகமானவை. வண்டியை ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு நாங்கள் அந்த தனிமையில் பேசிக் கொண்டிருப்போம். அவர் தன் கடந்த காலத்தை பகிர்ந்தார். கணவருடனான நாட்கள், அவர் இறப்பு, பிறகு தனிமை. உதவி செய்யற மாதிரி வந்து உபத்திரவம் கொடுக்கிற ஆளுங்க தான் அதிகம். ஆனா உன்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் நான் ரொம்ப பாதுகாப்பா உணர்றேன். அவர் பேசும்போது காற்றும் அந்த பேச்சை ரசிப்பது போல மெதுவாக வீசும். அவர் தன் கைகளை அசைத்து பேசும்போது அவர் கையில் இருந்த வளையல்கள் எழுப்பும் ஓசை அந்த மைதானத்திற்கு ஒரு இசையை தந்தது. ஒரு முறை அவர் தற்செயலாக என் தோள் மீது சாய்ந்தபோது எனக்குள் ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு. அந்த நிமிடம் அப்படியே உறைந்துவிடக்கூடாதா என்று ஏங்கினேன். ஒரு நாள் பயிற்சி முடிந்து திரும்பும் போது எதிர்பாராமல் மழை பெய்ய ஆரம்பித்தது. வானம் இருண்டது. மழை துளிகள் பெரிதாக விழுந்தன. நாங்கள் ஒரு சிறிய பாலத்தின் அடியில் ஒதுங்கினோம். குளிர்ந்த காற்று, மழையின் வாசனை, பூமியின் மனம். அவர் மழையை பார்த்து கொண்டே சொன்னார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மழை அழகா தெரியுது. சூர்யா. அவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து நான் என் சட்டையை கழற்றி அவருக்கு தந்தேன். அவர் அதை வாங்கி போடும்போது எங்கள் கைகள் உரசிக் கொண்டன. அந்த உரசல் மின்சாரம் போல. அவர் என் கண்களை நேராக பார்த்தார். அந்த கண்களில் ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு காதல் இருந்தது. சூர்யா, எனக்கு ரொம்ப குளிருது, நீ என்னை கொஞ்சம் கட்டிப்பிடிச்சு ஊதி தர்றியா? என்னால குளிர தாங்க முடியல என்று கேட்டார் மெல்லிய குரலில். நான் தயங்கி, புஷ்பா, உனக்கு இது தப்பா தெரியலையா என்று மெதுவாக கேட்டேன். காதல் எப்பவுமே தப்பா இருக்க முடியாது என்றாள் அழுத்தமாக. நான் அவர் கையை மென்மையாக பிடித்தேன். அந்த தொடுதல் அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்தது போல் இருந்தது. மழை வெளியே பெய்து கொண்டிருந்தது. நாங்கள் அணைப்பில் இருந்தோம். கடைசி நாள் பயிற்சி அன்று காலை முதல் என் மனம் பரபரப்பாக இருந்தது. புஷ்பா ஆண்டி இன்று தனியாக வண்டி ஓட்டப் போகிறார் என்ற எண்ணம் என்னை உற்சாகப்படுத்தியது. மைதானத்தில் நான் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டு பார்த்தேன். அவர் வந்தார். அதே இளம் சிகப்பு சேலை. ஆனால் இன்று ஒரு புதிய தன்னம்பிக்கை முகத்தில் தெரிந்தது. கைகள் இன்னும் லேசாக நடுங்கினாலும் கண்களில் உறுதி இருந்தது. இன்று நீங்க தனியா ஓட்டுங்க ஆண்டி, நான் இங்கிருந்து பார்க்கிறேன் என்றேன். அவர் தயக்கத்துடன் தலையை ஆட்டினார். வண்டியில் அமர்ந்து கிளட்சை பிடித்து மெதுவாக ஸ்டார்ட் செய்தார். முதல் சில மீட்டர்கள் தள்ளாடினாலும் பிறகு நிதானமாக சென்றார். ஒரு முழு சுற்று அழகாக துல்லியமாக வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி என்னிடம் ஓடி வந்தார். கண்கள் கலங்கியிருந்தன. உற்சாகத்தில், சூர்யா, நான் ஓட்டிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் என்று கத்திக்கொண்டே என்னை இருக்க கட்டிப்பிடித்தார். அந்த அணைப்பு நீண்டது. அவர் உடலின் வெப்பம், சேலையின் மென்மை, மல்லிகை வாசனை எல்லாம் என்னை சூழ்ந்தது. என் கைகள் தானாக அவர் முதுகில் சுற்றின. அந்த நொடி உலகம் நின்றுவிட்டது போல் இருந்தது. நான் அவரை பிரித்து, வாழ்த்துக்கள் புஷ்பா, நீங்க இப்போ எல்லா சுதந்திரமும் பெற்றுட்டீங்க, இனிமே யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்றேன். அவர் என் கண்களை ஆழமாக பார்த்து, இன்றைக்கு இரவு என் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு சிறப்பான சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்றார். குரலில் ஒரு மெல்லிய நாணம், ஆனால் உறுதி இருந்தது. மாலை முதல் நான் காத்திருந்தேன். மனம் என்ன சர்ப்ரைஸ் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. சரியாக 7 மணிக்கு போன் வந்தது. நான் புஷ்பா பேசுறேன், சீக்கிரம் வாங்க என்றாள் ஆர்வமாக. பைக்கில் சென்றேன். இதயம் வேகமாக துடித்தது. வீடு அடைந்ததும் வாசலில் நின்று, புஷ்பா, நான் வந்துட்டேன், வரலாமா என்று 3 முறை கூப்பிட்டேன். பதில் இல்லை. வாசல் திறந்திருந்தது. உள்ளே நுழைந்தேன். ஹால் இருட்டாக இருந்தது. ஆனால் மெல்லிய விளக்கு ஒளி மேலே இருந்து வந்தது. மொட்டை மாடி நோக்கி ஏறினேன். அங்கு காட்சி என்னை மூச்சு திணறடித்தது. மொட்டை மாடி முழுவதும் சிறிய மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 100கணக்கான விளக்குகள் மின்னி ஒரு கனவு உலகை உருவாக்கியிருந்தன. நிலவு முழுமையாக ஏறியிருந்தது. அதன் வெள்ளி ஒளி எல்லாவற்றையும் போர்வை போல மூடியிருந்தது. காற்றில் மல்லிகை வாசனை கமழ்ந்தது. நடுவில் புஷ்பா நின்றிருந்தாள். ஆண்டி என்று அழைக்க மனம் வரவில்லை. மெல்லிய பட்டு சேலை உடலை இறுக்க மூடியது. நில ஒளியில் மின்னியது. விரிந்த கூந்தலில் மல்லிகை பூக்கள் செருகப்பட்டிருந்தன. அவள் முகம் அழகு, ஏக்கம், அன்பு கலந்து காணப்பட்டது. புஷ்பா என்று மெல்ல அழைத்தேன். அவள் திரும்பி சிரித்தாள். நான் அருகே சென்று தயக்கம் இன்றி அவளை இறுக்க கட்டிப்பிடித்து தூக்கி சுற்றினேன். அவள் சிரிப்பு காற்றில் கலந்தது. போதும் சூர்யா, விடுங்க, தலை சுத்துது
என்றாள். சுற்றி சுற்றி மயக்கத்தில் இருவரும் தரையில் விழுந்தோம். மென்மையான போர்வை போட்ட தரையில் விளக்குகளுக்கு நடுவே ஒருவர் மேல் ஒருவர். அவள் என் மார்பில், நான் அவளை அணைத்தபடி. எதற்காக இவ்வளவு என்று கேட்டேன். அவள் என் முகத்திற்கே வந்து கண்களை பார்த்து, உன் மீது எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆழமான ஆசை. வண்டி ஓட்ட கத்து கொடுத்த நாட்கள் முதல் உன் தொடுதல், பார்வை, அக்கறையெல்லாம் என்னை உயிர்ப்பித்தது. அதனால்தான் உன்னை இங்கு வரச் சொன்னேன் என்றாள். குரல் நடுங்கியது. என் இதயம் படபடத்தது. புஷ்பா, நானும் உன்னை நினைத்துக்கொண்டே இருக்கேன் என்று சொல்லி அவளை ஒரு மென்மையான பூவைப் போல அள்ளி அறைக்குள் சென்றேன். அறையில் சர்ப்ரைஸின் உச்சம். அறையெங்கும் மல்லிகை பூக்கள் தூவப்பட்டிருந்தன. மஞ்சத்தில் பூக்களால் இதய வடிவம் உருவாக்கப்பட்டிருந்தது. வாசனை மயக்கியது. மென்மையான இசை லேசாக ஒலித்தது. அவள் என் சட்டை காலரை பிடித்து இழுத்து, சூர்யா, இத்தனை வருஷங்கள் இந்த வீட்டில் நான் ஒரு உயிரற்ற பெண்ணாகத்தான் வாழ்ந்தேன். தனிமை, சமூகத்தின் பார்வையெல்லாம் என்னை அழித்தது. ஆனால் நீ வந்த பிறகு, வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்த முதல் நாள் உன் கை என் இடுப்பில் பட்டபோது எனக்குள் ஏதோ ஒரு நெருப்பு பற்றியது. செத்துப்போன பெண் உயிர் பெற்றேன். நீ என் உலகம் என்றாள், கண்ணீர் மல்க. அவள் சொல்ல சொல்ல என் கைகள் அவள் முதுகை, இடுப்பை, கழுத்தை மென்மையாக வருடின. அவள் உடல் நடுங்கியது ஆசையில். நீ வெறும் புஷ்பா இல்ல, என் இதயத்தின் தேவதை, என் காதலி என்று சொல்லி அவள் வெட்கத்தில் என் மார்பில் முகம் புதைத்தாள். வளையல்கள் ஒலித்தன. அமைதியான இரவில் இசை போல நான் அவள் முகத்தை நிமிர்த்தி கண்களில் பார்த்தேன். அங்கு தாகம், தேடல், அன்பு இருந்தது. இந்த உலகம் நம்மை பொறாமைப்படட்டும் புஷ்பா, உன் அன்பு எனக்கு கிடைத்த வரம் என்று சொல்லி அவள் இதழ்களில் முத்தமிட்டேன். முதலில் மெல்ல, பிறகு ஆழமாக, ஆசையுடன். காலம் நின்றது. அவள் கைகள் என் கழுத்தை இறுக்க பற்றின. விடக்கூடாது சூர்யா, இனி நீ மட்டும்தான் என் உலகம். இந்த நிலவு, மல்லிகை, விளக்குகள் எல்லாம் நம் காதலுக்கு சாட்சி. என்னை தனியாக விட்டுவிடாதே என்று விம்மினாள். உன் நிழல் கூட விலகலாம், ஆனால் நான் ஒருபோதும் விலக மாட்டேன். நம் பயணம் நட்சத்திரங்கள் வரை நீளும் என்று உறுதி கூறி அவளை இறுக்க அணைத்தேன். அந்த இரவு முழுவதும் காதல் நிறைந்தது. தொடுதல்கள், முத்தங்கள், உணர்வுகள், பகிர்வு. தெருவின் கடைசி வீடு மனக்கவிதை அல்ல, காதலர்களின் சொர்க்கமானது. அவள் மார்பில் சாய்ந்து உறங்கும்போது அவள் நிம்மதியான புன்னகை பொக்கிஷமாக தெரிந்தது. கதை முடிவு. ஆனால் அவர்கள் காதல் என்றும் தொடரும். அந்த இரவுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. தெருவின் கடைசி வீடு இனி மனமானதல்ல, அது எங்கள் காதலின் இல்லமானது. காலை வெளிச்சத்தில் புஷ்பா என்னை எழுப்புவாள். அவள் கண்கள் திறக்கும் போதே என் முகத்தை பார்த்து சிரிப்பாள். சூர்யா, நீ இங்கதான் இருக்கியா, கனவு இல்லையா என்று கேட்டு என் கன்னத்தை தொடுவாள். நான் அவளை இறுக்க அணைத்து, இனி எல்லாம் நிஜம்தான் புஷ்பா, நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்று சொல்வேன். நாட்கள் பறந்தன. புஷ்பா இப்போது தன்னம்பிக்கையுடன் வண்டி ஓட்ட ஆரம்பித்தாள். சந்தைக்கு போவாள், அண்டை வீட்டாரிடம் பேசுவாள், ஊரில் சுற்றுவாள். முன்பு ஜன்னல் திரைகளுக்கு பின்னால் மறைந்திருந்த பெண் இப்போது தலை நிமிர்ந்து நடப்பவள் ஆனாள். ஆனால் எங்கள் உறவு இரகசியமாகவே இருந்தது. ஊரார் அறிந்தால் என்னவாகுமோ என்ற பயம் இருந்தது. வயது வித்தியாசம், அவள் விதவை என்பது சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற சந்தேகம். ஒரு நாள் மாலை மைதானத்தில் உட்கார்ந்திருந்தோம். சூரிய அஸ்தமனம் அழகாக தெரிந்தது. புஷ்பா என் தோளில் சாய்ந்து, சூர்யா, நாம் இப்படியே ரகசியமா வாழணுமா? நான் உன்னை என் கணவனா ஏத்துக்கிட்டேன், ஆனா உலகத்துக்கு என்ன சொல்வோம் என்று கேட்டாள். அவள் குரலில் கவலை இருந்தது. நான் அவள் கைகளை பிடித்து, புஷ்பா, நான் உன்னை எப்போதும் காதலிப்பேன். ஊரார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆனா நாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நான் வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வந்ததும் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லலாம் என்றேன். அவள் தலை அசைத்தாள். ஆனால் அன்றிரவு அவள் தூங்கும்போது கண்ணீர் வடிந்திருந்தது என் தோளில். நாட்கள் செல்ல செல்ல எங்கள் அன்பு ஆழமானது. ஒவ்வொரு இரவும் மொட்டை மாடியில் நிலாவை பார்த்து பேசுவோம். அவள் தன் கடந்த காலத்தை முழுமையாக பகிர்ந்தாள். கணவருடனான இனிய நினைவுகளை, அவர் இறப்புக்கு பிறகான துன்பங்களை, சமூகத்தின் கொடூரமான பார்வைகளை. என்னை விதவைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க, ஆனா நீ வந்து என்னை பெண்ணா உயிர்ப்பித்தாய் என்று சொல்லி என்னை முத்தமிடுவாள். நானும் என் கல்லூரி நாட்கள், கனவுகள், தோல்விகளை பகிர்ந்தேன். எங்கள் உரையாடல்கள் ஆழமானவை. வாழ்க்கை, காதல், சுதந்திரம் பற்றி. ஒரு நாள் புஷ்பா தனியாக வண்டி ஓட்டி ஊருக்கு வெளியே போனாள். திரும்பி வந்தபோது கண்கள் சிவந்திருந்தன. என்னாச்சு புஷ்பா என்று கேட்டேன். ஊரார்கிட்ட பேச்சு வந்தது.
நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வர்றத பார்த்துட்டாங்க. சிலர் வம்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்றாள். என் மனம் கனத்தது. ஆனால் நான் அவளை அணைத்து, பயப்படாதே, நாம் சேர்ந்து எதிர்கொள்வோம் என்றேன். அதற்கு பிறகு நாங்கள் இன்னும் கவனமாக இருந்தோம். ஆனால் காதல் தடை போட முடியாதது. ஒவ்வொரு சந்திப்பும் இன்னும் தீவிரமானது. மழை நாட்களில் வீட்டுக்குள் அடைந்து கிடப்போம். அவள் எனக்காக சமைப்பாள். அவள் கைகளால் செய்த சாதம் என் வாழ்க்கையின் சிறந்த உணவு. கோடை வந்தது. ஒரு நாள் இரவு மின்சாரம் போய் வெயில் தாங்க முடியவில்லை. மொட்டை மாடியில் படுத்திருந்தோம். நட்சத்திரங்கள் மின்னின. புஷ்பா என் மார்பில் படுத்து, சூர்யா, நாம் ஒரு நாள் இந்த ஊரை விட்டு போயிடலாமா? வேற ஊரில் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் என்றாள். நான் சிரித்து, எங்க போனாலும் நீ இருந்தா போதும் என்றேன். உள்ளுக்குள்ளே நான் வேலை தேட ஆரம்பித்தேன். இறுதியாக ஒரு நல்ல வேலை கிடைத்தது அருகில் உள்ள நகரத்தில். நான் புஷ்பாவிடம் சொன்னேன். அவள் மகிழ்ச்சியும் கவலையும் கலந்த முகத்துடன், நீ போயிடு சூர்யா, நல்ல எதிர்காலம் உனக்கு வேணும் என்றாள். இல்ல புஷ்பா, நான் போறது நமக்காக தான். பணம் சேமிச்சு உன்னை கூட்டிட்டு போறேன் என்றேன். அவள் அழுதாள். ஆனால் ஒப்புக்கொண்டாள். நான் வேலைக்கு போனேன். வார இறுதியில் மட்டும் வர முடியும். ஒவ்வொரு முறையும் புஷ்பா என்னை எதிர்பார்த்திருப்பாள். வண்டியில் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை அழைத்து போவாள். ஊரார் பார்வை பொருட்படுத்தாமல். 1 வருடம் சென்றது. நான் நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் புஷ்பாவை அழைத்து, தயாராகு, நாம் போகலாம் என்றேன். அவள் ஆச்சரியத்துடன், எங்க? நகரத்துக்கு என்றாள். நான் ஒரு சின்ன வீடு பார்த்திருக்கேன். புது வாழ்க்கை என்றேன். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். நாங்கள் ஊரை விட்டு சென்றோம். பழைய வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு புது இடத்தில் குடியேறினோம். அங்கு யாரும் எங்களை அறியார். நாங்கள் கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தோம். புஷ்பா மீண்டும் பூக்கள் வளர்க்க ஆரம்பித்தாள். மல்லிகை செடிகள் நஸ்பீல்ட் வளர்ந்தன. ஒரு நாள் மாலை பால்கனியில் உட்கார்ந்திருந்தோம். நகர வெளிச்சங்கள் மின்னின. புஷ்பா என் கைகளை பிடித்து, சூர்யா, நான் நினைக்கவே இல்லை வாழ்க்கை இப்படி மலரும்னு. நீ எனக்கு கொடுத்தது வண்டி ஓட்டுவது மட்டுமில்ல, ஒரு புது வாழ்க்கை என்றாள். நான் அவளை முத்தமிட்டு, நீதான் எனக்கு உயிர் கொடுத்தே புஷ்பா. உன் காதல்தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது என்றேன். இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். சில சமயம் பழைய ஊருக்கு போவோம். அந்த மைதானம், பாலம் எல்லாம் நினைவுகளை திரும்ப கொண்டு வரும். ஆனால் இப்போது பயமில்லை. காதல் வென்றுவிட்டது. தெருவின் கடைசி வீடு இப்போது வேறு யாருக்கோ சொந்தம். ஆனால் எங்கள் காதல் கதை என்றும் அழியாது. நிலவு, மல்லிகை, வண்டியின் ஓசையெல்லாம் நம் காதலுக்கு சாட்சி. எங்கள் பயணம் நட்சத்திரங்கள் வரை நீண்டது என்றும் தொடரும். புது நகரத்தில் எங்கள் வாழ்க்கை அழகாக அமைந்தது. சின்ன அடுக்குமாடி வீடு, பால்கனியில் மல்லிகை செடிகள், சமையலறையில் புஷ்பாவின் சிரிப்பு, படுக்கை அறையில் எங்கள் அன்பின் ரகசியங்கள். நான் வேலைக்கு போவேன். மாலையில் திரும்பி வரும்போது புஷ்பா கதவை திறந்து என்னை வரவேற்பாள். வந்துட்டியா என் சூர்யா என்று கேட்டு கட்டிப்பிடிப்பாள். அவள் சேலையின் வாசனை, அவள் உடலின் வெப்பம் எல்லாம் என் சோர்வை போக்கிவிடும். நாட்கள் மாதங்களானது. ஒரு நாள் மாலை புஷ்பா என்னை அணைத்தபடி, சூர்யா, ஒரு நல்ல செய்தி என்றாள். கண்களில் மின்னல். என்ன என்றேன். அவள் என் கையை எடுத்து தன் வயிற்றில் வைத்தாள். நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது என்றாள். குரல் நடுங்கியது. என் உலகம் சுற்றியது. நான் அவளை தூக்கி சுற்றினேன். அழுதேன், சிரித்தேன். புஷ்பா, நீ எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இது என்றேன். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். கர்ப்ப காலம் அழகாக சென்றது. நான் அவளை மிக கவனமாக பார்த்து கொண்டேன். மருத்துவமனைக்கு அழைத்து போவேன். அவள் விருப்பப்படி உணவுகள் செய்வேன். இரவில் அவள் வயிற்றில் கை வைத்து குழந்தையுடன் பேசுவேன். புஷ்பா முன்பை விட அழகாக தெரிந்தாள். கர்ப்பிணியின் ஒளி அவளை தேவதை போல் ஆக்கியது. ஒரு நாள் இரவு அவள் வலி எடுத்தது. நான் பதறி மருத்துவமனைக்கு ஓட்டினேன். அவள் கையை இறுக்க பிடித்தபடி, பயப்படாதே புஷ்பா, நான் இருக்கேன் என்றேன். நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அழும் ஓசை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. செவிலி குழந்தையை என் கையில் கொடுத்தாள். புஷ்பாவை பார்த்தேன். அவள் சோர்வுடன் சிரித்தாள். அவனுக்கு என் பெயர் வைக்கலாமா என்றேன். இல்லை, அவனுக்கு ஆதித்யா என்று வைப்போம், சூரியனின் மகன் என்றாள். ஆதித்யா எங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கினான். அவன் அழும் மோசே, சிரிக்கும் முகம், முதல் அடி, முதல் சொல் எல்லாம் எங்களுக்கு புது மகிழ்ச்சி. புஷ்பா ஒரு அற்புதமான தாயானாள். இரவில் குழந்தை அழுதால் எழுந்து ஊட்டுவாள், பாட்டு பாடுவாள். நான் அருகில் உட்கார்ந்து பார்ப்பேன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் இனிமையாக மட்டும் இருப்பதில்லை. ஒரு நாள் பழைய ஊரிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. புஷ்பாவின் உறவினர் ஒருவர் எழுதியிருந்தார். நீ எங்க போனே? யாருடன் இருக்கேன்னு தெரியுது. இது நல்லா முடியாது.
குழந்தைக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கிறது அநியாயம் என்று. புஷ்பா அதை படித்து அழுதாள். சூர்யா, நாம் திருமணம் செய்து கொள்ளலையே சட்டப்படி. நான் இன்னும் விதவைதான், குழந்தைக்கு என்ன ஆகும் என்றாள். என் மனம் கனத்தது. அடுத்த வாரமே நாங்கள் நீதிமன்றத்தில் திருமணம் செய்து கொண்டோம். சிறிய விழா, நண்பர்கள் சிலர். ஆதித்யா எங்கள் கைகளில். புஷ்பா மஞ்சள் சேலையில் அழகாக இருந்தாள். நான் கட்டியபோது அவள் கண்கள் கலங்கின. இப்போ நீ என் மனைவி என்றேன். சட்டப்படி எல்லாம் சரியானது. ஆனால் சமூகத்தின் பார்வை இன்னும் மாறவில்லை. சில உறவினர்கள் தொடர்பை துண்டித்தார்கள். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் பொருட்டல்ல. நாங்கள் மூவரும், சூர்யா, புஷ்பா, ஆதித்யா, ஒரு சிறிய மகிழ்ச்சியான குடும்பமானோம். ஆதித்யா பெரியதாக ஆனான். 5 வயதில் அவன் பைக்கில் ஏற ஆசைப்பட்டான். நான் சிரித்து, உன் அம்மாவைப் போலவே இருக்கே என்றேன். புஷ்பா அருகில் நின்று சிரித்தாள். நாங்கள் மைதானத்துக்கு அழைத்து சென்றோம். இப்போது நகரத்தின் ஒரு பூங்கா. நான் ஆதித்யாவுக்கு வண்டி ஓட்ட கத்துக் கொடுத்தேன். புஷ்பா பக்கத்தில் நின்று பார்த்தாள். அவன் உன்னைப் போலவே தைரியமாயிருக்கான் என்றாள். ஒரு நாள் ஆதித்யா கேட்டான், அப்பா, நீங்க அம்மாவை எப்படி காதலிச்சீங்க? நாங்கள் சிரித்தோம். புஷ்பா அவனை மடியில் போட்டு, உன் அப்பா எனக்கு வண்டி ஓட்ட கத்துக் கொடுத்தான், அப்போதிலிருந்து எங்கள் காதல் ஆரம்பிச்சது என்றாள். நாங்கள் முதியவர்கள் ஆனோம். என் தலை நரைத்தது. புஷ்பாவுக்கு சுருக்கங்கள் விழுந்தன. ஆனால் காதல் குறையவில்லை. ஒவ்வொரு மாலையும் பால்கனியில் உட்கார்ந்து நிலாவை பார்ப்போம். ஆதித்யா இப்போது பெரியவன். நல்ல வேளையில் திருமணமாகி எங்களுக்கு ஒரு பேரன் கொடுத்தான். ஒரு நாள் புஷ்பா நோய்வாய்ப்பட்டாள். வயது முதிர்ச்சி. மருத்துவமனையில் அவள் என் கையை பிடித்து, சூர்யா, நீ இல்லாமல் நான் எப்படி இருந்திருப்பேன்? நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி என்றாள். குரல் பலவீனமாக. நான் அழுது, புஷ்பா, நீதான் என் உலகம். நாம் சேர்ந்து இவ்வளவு தூரம் வந்தோம். இன்னும் கொஞ்சம் இரு என்றேன். ஆனால் அவள் போய்விட்டாள். அமைதியாக என் கைகளில். அவள் முகத்தில் அந்த நிம்மதியான புன்னகை, அதே பழைய புன்னகை. வண்டி ஓட்ட கற்ற முதல் நாள் மலர்ந்தது. அவள் போன பிறகு நான் தனியாக இருந்தேன். ஆனால் தனிமை வரவில்லை. ஆதித்யா, பேரன், நினைவுகள் எல்லாம் என்னை சூழ்ந்தன. ஒவ்வொரு நிலவு இரவும் மொட்டை மாடியில் உட்கார்ந்து புஷ்பாவுடன் பேசுவேன். புஷ்பா, நீ இருக்கே இல்லை, நம் காதல் இன்னும் வாழுது என்று. நான் முதிய இல்லத்தில் இல்லை. ஆதித்யா என்னை வீட்டிலேயே வைத்திருக்கிறான். பேரன் என்னை தாத்தா என்று கூப்பிடுவான். நான் அவனுக்கு வண்டி ஓட்ட கத்துக் கொடுக்கிறேன். அதே மைதானத்தில் எங்கள் காதல் கதை முடியவில்லை. அது ஆதித்யாவில், பேரனில், நினைவுகளில் தொடர்கிறது. தெருவின் கடைசி வீடு இப்போது வேறு யாருக்கோ சொந்தம். ஆனால் எங்கள் காதல் என்றும் அழியாது. நிலவு, மல்லிகை, கொலுசு ஓசை, வண்டியின் சத்தம் எல்லாம் சாட்சி. நம் பயணம் நட்சத்திரங்கள் வரை நீண்டது என்றும் நீளும்.